ஊழியத்துல ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க, அந்த ஊழியத்துல ஒரு மகிமையை பார்ப்பாங்க. ஏன்? கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்துறபடினால. தங்களுடைய சொந்த ஞானம், சொந்த அறிவு, சொந்த திறமையில செய்வோம் சொன்னா நம்ம கர்த்தருடைய மகிமைய எந்த ஊழியத்திலையும் நீங்க வெளிப்படுத்த முடியும். பாஸ்டர், ஒருவேளை நீங்க எப்படி நினைக்கலாம், நான் பாட்டு நடத்துவேன், சில பாட்டு படிக்கிறவங்க இருக்கு, நல்ல பாட்டு நான் பாட்டு நடத்துவேன், அந்த பாட்டு நடத்தும் போது நான் மகிமையை வெளிப்படுத்துவேன், மகிமை என்கிட்ட இருந்து வெளிப்படும், மகிமை காணப்படும் யாராதால. இப்ப நான் சேச்சை சுத்தம் பண்றேன், சேச்சை நான் சுத்தம் பண்றேன், இந்த சேச்சை சுத்தம் பண்றத எப்படி பாஸ்டர் மகிமை வரும்? இந்த நாற்காலி அடுக்கிறதுல எப்படி பாஸ்டர் மகிமை வரும்? நான் என் மகிமை வெளிப்பட ஆராதனைனா மகிமை வெளிப்படும். இப்ப சேச்சில எப்படி, சேச்சு சுத்தம் பண்றத எப்படி மகிமை வெளிப்படும்? நாற்காலி அடுக்கிறத எப்படி தேவ மகிமை வெளிப்படும்? இத நம்ம ரொம்ப சின்ன ஊழியம் தான், சரியா? ரொம்ப இது கணக்கில் இல்லாத ஊழியம், ஊழியத்துல கணக்கிலே இல்லாத ஒரு ஊழியம். இது என்னது? சேச்சு சுத்தம் பண்றது, நாற்காலி அடிக்கிறதுலாம் அது ஒரு வேலை மாதிரி. ஆனா அதை கூட நீங்க ஊழியமா மாத்த முடியும். எப்படி ஊழியமா மாத்த முடியும்? எப்படி செய்யலாம் நினைக்கிறீங்க? பேசுங்க கொஞ்சம். சின்சியரா இருக்கணும். வேற சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ராமா சொல்லுங்க, ஏன்னா சொல்லுங்க. நேர்த்தியா சரியா செய்வது. இதை எப்படி? ஓகே, நமக்கு நேரம். இப்ப நாற்காலி எடுக்கிறீங்க, சேச்சை கூட்டுறீங்க, இதை எப்படி ஒரு ஆவிக்குரிய ஊழியமா மாற்ற முடியும்? இது சாதாரண வேலை. இது எப்படி ஆவிக்குரிய ஊழியமா மாற்ற முடியும்? நீங்க ஒவ்வொரு தர நாற்காலி அடுக்கும் பொழுது, ஆண்டவரே நாற்காலி ஆசீர்வதி, இதுல உட்கார்றவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாற்காலியும் அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவரே எந்த நாற்காலியும் காலியா இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாற்காலியும் ஆத்மாக்கள் உட்காரணும். இந்த சபை சுத்தம் பண்றது போல மக்களுடைய வாழ்க்கை சுத்தமாகணும். அது ஆவியின் சிந்தையோடு செஞ்சு பாருங்க, அது ஆவிக்குரிய ஒரு ஊழியமா மாறும். நம்ம அப்படி நம்முடைய சிந்தையை மாற்றி கொடுறதில்ல. நான் கர்த்தருக்காக தான் செய்யறேன், இது கர்த்தருடைய ஊழியமாச்சே, கர்த்தருடைய வேலையாச்சே. ஏன்னா ஆவிக்குரிய திங்கிங் எல்லாத்திலையும் நாம ஒரு ஆவிக்குரிய திங்கிங், ஆவிக்குரிய எண்ணத்தை உருவாக்கி கொள்ளணும். இசை வாசிக்கிறேன், எனக்கு திறமை இருக்குது இசை வாசிக்க, நான் எப்படி வேணாலும் வாசிப்பேன். இல்ல அந்த இசைகளை எப்படி தேவனுடைய நாமத்தை, ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும் போது, இசை வாசிக்கும் போது உங்களுடைய பிரசனம் வரணும். ஆகினால இந்த இசைக்கருவிகளாம் ஆசீர்வதிங்க, வாசிக்கிறீங்களா, எல்லாமே கர்த்தருடைய கரத்துல கொடுத்து நீங்க செய்யும் பொழுது அதுல தேவ பிரசனம் தங்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வழி நடத்தல நீங்க ஜெபிக்கிற மாதிரியே இந்த நாட்காலி எல்லாம் ஃபுல்லா ஆத்மாக்கள் அமருவாங்க. உங்களுக்கு இடம் கொள்ளாம மட்டும் போகும். பல அபிஷேகத்தை சார்ந்து இல்ல, ஏதோ நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதை சார்ந்து அல்ல. புதிய புதிய ஆவிக்குரிய நிலைமையில நாம உருவாக்கி கொண்டே இருக்கணும், நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கணும். grow in the spirit, ஆவியிலே வளர்வது, ஆவியிலே நம்மை வளர்த்துக் கொள்வது, ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் ஒரு தலைவராய் வாழ நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ரெண்டாவது அந்த வசனத்துல அடுத்த காரியம் அவங்க சொல்றாங்க, ஞானம். சரியா? ரெண்டாவது என்னது? ஞானம் நிறைந்து. இந்த ஞானம் நிறைந்து என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானம் அதாவது நமக்கு அடிப்படையாகவே சில அறிவுகள் அல்லது சில காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். அடிப்படையாகவே சில காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நமக்கு அதுக்கு வேண்டிய ஒரு ஞானம் இருக்குது, அல்லது ஒரு அறிவு இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது.
ஞானம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற அறிவை சார்ந்து நம்ம வாழாம, நமக்கு இருக்கிற அந்த அறிவை அல்லது அந்த ஞானத்தை இன்னும் கொஞ்சம் பெருக்கிக் கொள்வது, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வது அல்லது இன்னும் கொஞ்சம் கற்று ஞானம் அடைவது. அப்ப அதற்கு என்ன தேவை? முயற்சி தேவை. என்ன முயற்சி? அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு முயற்சி, அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு முயற்சி. அப்ப எதெல்லாம் நீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த கிருபையை வளர்த்து கொள்வதற்கு அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்தை இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கு அதை குறித்ததான ஞானத்தை கண்டடைவது அல்லது தேடி கற்றுக்கொள்வது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? இருக்கிற ஞானம் போதாது, இன்னும் அத இன்னும் தேர்ச்சியா, இன்னும் அழகா. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இப்ப இங்க ஒரு நமக்கு இந்த வசனம் இருக்குது, இந்த பாட்டு இருக்குது, இத பார்வைக்கு அழகா இருக்குது அல்லது நல்லா இருக்குது. இப்ப என்ன ஞானம் என்னன்னா, இந்த படத்தை அல்லது இந்த போஸ்டரை இன்னும் எப்படி நம்ம இன்னும் சிறப்பா கவர்ச்சியா அழகா மாத்துவது. இப்ப இதை செய்யறதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. இதை விட இன்னும் அழகா செய்வதற்கு அல்லது நேர்த்தியா செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? இன்னொரு படி, லெவல் ஆஃப் திங்கிங், லெவல் ஆஃப் இமேஜினேஷன் தேவை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவது என்னன்னா, தலைவர்கள் இருக்கிறத வைத்தே சார்ந்து வாழாமல், இருக்கிறதுல இருக்கிற ஞானத்துல இருக்கிற திறமையில இருக்கிற கிருபைகளில அடுத்த ஒரு படி மேலே போக வேண்டும் என்று ஞானத்தினாலே நிரப்பப்படும். இந்த ஞானம் ஆவியானவர் தான் கொடுப்பார். ஆவிக்குரிய ஞானம் ஆண்டவர் தான் கொடுப்பார். ஆனாதான் சொல்ற, ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றார். ஞானம். ஓகே, மூன்றாவது, இன்னும் நிறைய காரியம் சொல்ல போறதுன்னா கொஞ்சம் விரும்பு போறேன். மூன்றாவது, நற்சாட்சி பெற்றிருக்கிற. நற்சாட்சி, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நற்சாட்சி, நல்ல சாட்சி அப்படின்னா என்ன சாட்சி? நம்மளை குறித்து அல்லது உங்களை குறித்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, இந்த பெண்மணி ஒரு நல்ல கிறிஸ்தவன் அல்லது இந்த சகோதரன் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நற்சாட்சி உள்ளவர்களாய் நம்ம வாழணும். யார் தெரியுமா? தலைவர்கள். நற்சாட்சி. இந்த நல்ல சாட்சி யாரு சொல்லணும்? உங்களுக்கு நல்ல சாட்சி யார் சொல்லணும்? நல்லா சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்க, கணவன் மனைவியை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும், மனைவி கணவனை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும், பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும். அதுக்கு அப்புறம் தான் சபை. சபையில இருக்கிற மற்றவர்கள் உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். அது பிறகுதான் என்னது, வெளியே பாஸ்டர் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். அப்புறம் சபை விசுவாசிகள் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். அது பிறகு வெளியே இருக்கிறவங்க
உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். இப்ப ஆண்டவரு நம்மள என்ன வச்சிருக்காரு? சாட்சியா வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்களே சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்க சாட்சி. ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள்னா நாங்க கண்ணால பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு கூட நாங்க இருந்தோம், இயேசு மரிச்சது உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தது உண்மை. நாங்க சாட்சி, நாங்க கண்ணால பார்த்தோம். முதல் சாட்சி. ரெண்டாவது சாட்சி என்ன தெரியுமா? இயேசு உலகத்தில் இருந்து அற்புத அடையாளம் செஞ்சு அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல சீசர்கள் சொல்றாங்க, நாங்க இயேசுக்கு சாட்சியா இருக்கோம். எப்படி? அவர் செய்தது போல நாங்க செய்கிறோம். அவர்கள் வாழ்கிறது போல, இயேசு வாழ்ந்தது போல நாங்க வாழ்றோம். இயேசு பேசுறது போல நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்றாங்க. இப்ப சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியம். யாருக்கு? ஒவ்வொரு தலைவர்களுக்கு மட்டுமல்ல, சபையில இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. நிறைய பேரு சாட்சி இல்லாம தான் தலைவரா இருக்கிறாங்க. முதலாவது வீட்டுல சாட்சி இல்லை, முதலாவது குடும்பத்துல சாட்சி கிடையாது, சபையிலையும் சாட்சி கிடையாது, மனைவி சாட்சி சொல்றது இல்லை, வெளியும் இவங்க சாட்சியா வாடுறது இல்லை. இவங்க மனம் போன போக்குல விருப்பத்துல வாடுறாங்க, கிறிஸ்துவ போர்வையில விருப்பத்துல வாடுறாங்க. ஒரு ஒழுங்கான வாழ்க்கை கிடையாது. ஒரு டிசிப்ளினான, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு டிசிப்ளின், ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் சபையில ஒரு தலைவர், நான் ஒரு தலைவியா இருக்கிறேன், என்ன ஒரு ஊழியத்துல வச்சிருக்கிறாங்க, அந்த ஊழியத்துக்கு ஏற்ற ஒழுங்கு இல்ல. நிறைய தலைவர்கள் இல்லை. ஆனா தலைவரா இருக்கணும்னு ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை, சபையில மைக்கு பிடிக்கணும்னு ஆசை, பாஸ்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா சாட்சி இல்லையே. தலைவர்கள் தான் சபைக்கு 9:30 மணிக்கு ஆராதனைனா குறைஞ்சது 9 மணிக்கு சபையில இருக்கணும் தலைவர்கள். ஆனா தலைவர்கள் எப்படி வராங்க? 10 மணிக்கு வராங்க. நீ என்ன கேட்கிற? நீ என்ன மாதிரி தலைவர்? Are you good example? Are you good a leader? You so that you are example to people, or you are bad example for others? You are அப்படி நீங்க 9 மணிக்கு சேர்ச்சில இருக்கிற வேண்டிய தலைவர்கள் 9:30 மணிக்கு வந்தா இல்ல 10 மணிக்கு வந்தா நீ ஒரு தலைமைத்துவத்தை கனவீனப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு ஒரு தவறான வழியை கற்றுக் கொடுக்கிறாய். ஆமாவா இல்லையா? நீ தலைவர்னா உன்னை நியமிச்சுட்டாங்க, பாஸ்டர் நியமிச்சாரு, ஆண்டவர் கொடுத்து உன்னை ஒரு பொறுப்புல வச்சு உன்னை நியமிச்சிட்டாரு. அப்ப அந்த பொறுப்புக்கு வேண்டிய வேலைகள், கடமைகள் இருக்குது, செய்ய வேண்டிய வழிமுறைகள் இருக்குது. ஓகே, இப்படி கேட்கிறேன். ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, இல்ல எங்கேயோ வேலை செய்றீங்க, கம்பெனில உங்களை ஒரு சூப்பர்வைசரா போட்டாங்க, ஒரு லீடரா போயிட்டாங்க, உங்க விருப்பத்துக்கு போவீங்களா? எத்தனை மணிக்கு இருக்கணும் கம்பெனில? 8 மணிக்கு வேலைன்னா, கம்பெனில 8 மணிக்கு வேலை, நீங்க எத்தனை மணிக்கு லீடர், எத்தனை மணிக்கு இருக்கணும்? குறைஞ்சது 7:30க்கு லீடர் அங்க போயிடணும். அதுக்கெல்லாம் கரெக்டா போயிருவோம். என்னது? வேலைக்கெல்லாம் கரெக்டா போயிருவோம். ஆனா சபைன்னா, சபையினுடைய முக்கியத்துவம் தலைவரா உனக்கு தெரியலன்னு சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தலைமைத்துவத்தை கனவீனப்படுத்துகிற ஒரு ஆள். அந்த டைமோட
நீங்க முடிஞ்சா முன்னுக்கு தான் சபையில இருக்கணும். தலைவர்கள் பின்னால வரக்கூடாது. ஆனா எவ்வளவு பிரசங்கம் பண்ணு, எவ்வளவு சொல்லிக் கொடு, இன்னைக்கும் தலைவர்கள் தலை வீங்கினவர்களை தான் லேட்டா தான் வராங்க. இங்க எப்படின்னு தெரியல, நிறைய இடங்கள் அப்படி இருக்கு, என் இடத்துல சிலது அப்படிதான் இருக்குது. உன்னை ஒரு ஊழியத்துக்கு ஒரு பொறுப்புக்கு உங்களை கொண்டு வந்து வச்சு இவங்க இதை செய்வாங்க, இவங்க இந்த வேலைக்கு நல்ல ஆளு இல்ல தகுதியான ஆளு, கர்த்தர் இவங்களை பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சா இவங்க என்ன பண்றது? இவங்க விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு கடவுளுடைய காரியத்துக்கு பல காரணங்கள் சாக்கு போக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பல காரணங்கள் சாக்கு போக்கு. தலைவர்கள் சாக்கு போக்கு சொல்ல நினைக்கவே கூடாது. உண்மையான காரியத்துக்கு நீங்க லேட் ஆக்குறீங்களா? உண்மையான வரும்போது ரோடு ஆக்சிடென்ட், ரோடு பிளாக், வர முடியல, அதெல்லாம் உண்மையான காரியம். இல்ல மழை வந்துருச்சு, ஒரு இடத்துல நின்றுட்டோம், அதெல்லாம் ஓகே. ஆனா சும்மா வீட்டிலே லேட்டா கிளம்பிட்டு வீட்டில லேட்டா நேரத்தை வீணா ஆக்கிட்டு சேர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு கதை சொல்லக்கூடாது. யூ ஆர் லயர், பொய்யர். அப்ப சாட்சி ரொம்ப முக்கியம். நற்சாட்சி. அந்த தலைவர் சொன்னா அந்த தலைவருக்கு ஏற்ற சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்க கட்டாயமா வாழணும். வாழ முடியலையா தலைமைத்துவத்திலிருந்து வெளியாயிரும். சும்மா நடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டுலாம் இருக்க வேண்டாம். அது எதுக்கு ஆசீர்வாதம் இல்ல. உங்களை நீங்களே ஏமாத்திக்குவீங்க, உங்களை நம்பின ஊழியக்காரனையும் ஏமாத்துவீங்க, உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்த கடவுளையும் ஏமாத்துவீங்க. ஒரு தலைவர்னா உங்களுக்கு தெரியணும், நான் ஒரு தலைவன். என் தலைவனா எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது. அதுல நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உங்க விருப்பம் செய்கிறது அல்ல. தலைவர்கள் உங்க விருப்பம் செய்கிறது அல்ல. தலைவர்கள் நியமிக்கப்பட்ட சட்ட திட்டத்தின் ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டவர்கள். You are not deserve to be a leader. இப்படிதான் இருக்கணும். ஆனா என்ன, இன்னைக்கு சபையில கண்டிக்க முடியல ஜனங்களை. ஏன் இப்படி செய்யறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி லேட்டா வரீங்க, ஏன் இதை பண்ண மாட்டீங்க, ஏன் இதை பண்ண மாட்டீங்க? ஏன்னா கண்டிச்சா உடனே என்ன செய்யறாங்க, டக்குனு சபையை விட்டு வேற ஒரு சபைக்கு போயிடுறாங்க. பாஸ்டர் எங்களை ஏசு, நாங்க உடனே வேற ஒரு சபைக்கு அப்படின்னு ஏசுனாலும், பாஸ்டர் கண்டிச்சாலும், பாஸ்டர் உங்களை திட்டினாலும் அதை வாங்கிக்கிட்டு கீழ்ப்படிதலோடு இருக்கிறவன் தான் நல்ல தலைவன். ஏன்னா நீதிமொழியில் அப்படிதான் சொல்றாரு, சிட்சி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சொல்ல முடியுமா சபையில? நம்ம கடிந்து கொண்டு சொன்னா நம்ம கடிச்சிருவோம். நிறைய பேர் தங்களை மாத்தி கொள்றது இல்ல. தலைவர்களுக்கு ஏற்ற ஒழுங்கு இருக்குது. நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, நான் மேன்மேல் மட்டும் சொல்றேன். தலைவர்களுக்கு ஏற்ற ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கின் பிரகாரம் தான் நீ தலைவரா இருக்கணும். ஆமாவா இல்லையா? என்ன ஒழுங்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஒழுங்கின் பிரகாரம் ஒரு தலைவரா. இல்லைன்னா என்ன, நீங்க ஒரு சரியான தலைவர்கள் இல்லவே இல்லை. தயவு செய்து ஏதாவது காரணம் சொல்லிக்கலான்ற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் வளர மாட்டீங்க. வளர்ந்தாலும் கோளாறு பிடிச்ச தலைவராக தான் இருப்பீங்க. சும்மா ஏமாத்திக்கிட்டு, பொய்யா வாழ்ந்துக்கிட்டு, நடிச்சுக்கிட்டு, பொய் பேசிக்கிட்டு, ஊர் சுத்திக்கிட்டு, வெளியே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு
இங்க வந்து நான் சேர்ச்சில ஒரு பெரிய ஆளு, நான் பெரிய ஒரு தலைவர். சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். நம்ம குடும்பம் முதல் சாட்சி சொல்லணும். முதல் குடும்பத்துல சாட்சியை ஏற்படுத்துங்க. வெளியே வந்து சாட்சியா காட்டுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்ப வந்து நான் வந்து உங்க மத்தியில் இப்படி பேசுறேன், உங்களுக்கு முன்னுக்கு நான் ரொம்ப சாட்சியா பேசுற மாதிரி காமிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் எப்படி வாழ்றேன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை ஏமாத்திடலாம். உண்மைதானே? நீங்க பொய்யா வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? பொய்க்கு பிதாவுடைய பிசாசுடைய பிள்ளைகளா தான் இருப்பீங்க. எப்பயுமே பொய்யா மாயமலமா வாழணும், அதிலே இருக்கணும், அதிலே வாழ்க்கையை ஓட்டிட்டு சேர்ச்சில வந்து நடிச்சு கூட இருக்காத. நீயும் கெட்டு போவ, உள்ளதையும் கெடுத்துருவ. ரொம்ப பேர் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. என் பயம் விசுவாசி ஓடிடுமா, விசுவாசி விட்டு அடுத்த சபைக்கு ஓடிடும். சாட்சியாயிரு, உண்மையாயிரு, கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு உத்தரவாதம் உள்ளவனாயிரு, கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு கொஞ்சத்துல உண்மையாயிரு. அப்பதான் என்ன செய்வார் ஆண்டவர்? நல்ல அழகான ஒரு கதையை சொல்லி வச்சுட்டு போனார் ஆண்டவர். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 4 தாளந்து, ஒருத்தனுக்கு 3 தாளந்து. சரியா? ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னப்பா வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன், அப்புறம் வந்து உன்ட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு. 5 உள்ளவன் 10 ஆக்கிட்டான், 2 உள்ளவன் 4 ஆக்கிட்டான். ஆனா 1 உள்ளவன் என்ன தெரியுமா? மண்ணில் போட்டு போச்சு. உடனே எஜமான் வராரு, 5 உள்ளவன்ட்ட கேட்கிறாரு. அவன் சொல்றான், நீங்க 5 தான் கொடுத்தீங்க ஐயா, அது பாருங்க 10 ஆக்கிட்டேன். உடனே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் 10. 2 உள்ளவன் சொல்றான், 2 எடுத்தேன், இதை பாருங்க 4 ஆக்கிட்டேன் ஐயா அப்படின்றான். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் தேவனுடைய சந்தோஷத்துக்கு இவன் 4 தான், அவன் 10. 1 உள்ளவன் சொல்றான், ஐயா நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று எனக்கு கடினமான மனுஷன் எனக்கு தெரியும். ஆகியனால நான் என்ன செஞ்சேன், அதை நான் புதைச்சி வச்சுட்டேன். இந்தாங்க கூட உண்மை. இந்த சம்பவத்துல ரியல் கேரக்டர், ஸ்டடி ஆஃப் த கேரக்டர். இந்த பொய்க்காரங்க எப்பயுமே பொய்க்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த சோம்பேறிங்க தங்களை மாத்திக்கொள்ளனா சோம்பேறிங்களா தான் இருப்பாங்க. It is a study about the character. What kind of the character that you have. You are liar, better you change your life. You are thief. நீ திருடனா, உன் திருட்டத்தை மாத்திக்கவும். 5 உள்ள 10 ஆக்கிட்டா, நல்ல ஊழியக்காரன் சொன்னாரு. 2 உள்ள 4 ஆக்கிட்டா, அவன் கொஞ்சம் தான் செஞ்சான். அவனையும் பார்த்து நல்ல ஊழியக்காரன், நல்ல 2 ஆக்கி இருந்தா ஆண்டு சொல்லிப்பா இவன் நல்ல ஊழியக்காரன் சொல்லியிருப்பாரு. இவன் என்னது, இவன் எத்தன், இவன் சோம்பேறி, இவன் பொய்க்காரன், மாயமானமா வாழ்றவன், மாயமானத்திலே இருப்பான். மாயமானமா வாழ்றவனுக்கு தண்டனை நிச்சயம். சின்சியரிட்டி, உண்மைத்துவம், கொடுக்கப்பட்ட ஊழியத்துல, கொடுக்கப்பட்ட வேலையில, கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஒரு உண்மைத்துவம் தேவை. உண்மையா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும், சபையில உண்மையா இருக்கணும், செய்கிற ஊழியத்துல உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். நற்சாட்சி பெற்றவர், நல்ல சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி இல்லாம நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும் நம்ம ஊழியம் எடுபடாது.
சாட்சி இல்லாம நம்ம என்ன ஊழியம் பண்ணாலும் நம்ம ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு பொய்யா வாழ்ந்துக்கிட்டு நீங்க என்ன ஊழியம் செஞ்சாலும் நீங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. அந்த ஊழியம் உங்களால சபை ஆசீர்வாதமா இருக்க. ஒரு திராட்சை ரசத்துல அல்லது ஒரு திராட்சை ரசத்துல ஒரு ஈ விழுந்தா அந்த பரிமளத்துல ஒரு ஈ விழுந்தா அந்த முழு பரிமளமும் கெட்டு போகுமா? இந்த மாதிரி சாட்சி இல்லாம வாடுற ஒரு நபராலே அந்த ஒட்டுமொத்த ஊழியத்தினுடைய பேரும் கெட்டு போகும். அந்த ஒட்டுமொத்த ஊழியத்தினுடைய அபிஷேகம் தடை பண்ண போகும். ஒரே ஒரு ஆகான் ஒரு சிலையை யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், எடுக்காதப்பா அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஒளி வச்சான் அவன் அறையில. அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு இவன் ஒருத்தன் தான் செஞ்சான். ஆனா ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு என்னது? பயங்கர அடி, தண்டனை. தலைவர்கள் நீங்க உங்களுடைய தசம பாகங்களை கட்டாயமா போடணும் ஊழியம் செய்யறது. ரவாங்களாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீ தசம பாகம் போடலன்னா தயவுசெய்து ஃபுல்ஃபிட் யாராதான் இருவேன். நீ நல்லா டிராமா அடிக்கிற ஆளா இருக்கலாம், ஒருவேளை நீ ஒருத்தன் தான் டிராமா அடிக்கிற ஆளா இருக்கலாம். நீ தசமா போடலன்னா தயவுசெய்து அங்க மேல போகாதன்னு. நல்லா வேர்ஷிப் பண்ற ஆளா இருக்கலாம், நீ தசமா போடலன்னு தயவுசெய்து மேல போய் வேர்ஷிப் பண்ணாது. ஏன் அப்படின்னா அது ஒரு 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 ரூல்ஸ், ஒரு சட்ட திட்டம். என்னுடைய சபையில நான் வச்சிருக்க ஒரு சட்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தசம பாகம் என்பது விசுவாசத்தை காட்டுது. இட்ஸ் நாட் only money, it's so your faith. What kind of a faith in God that you have? கொடுக்கிறதுக்கே உனக்கு விசுவாசம் இல்லை. இது ஒரு ஒழுங்கு, ஒரு சட்டத்திட்டம், ஒரு சபையினுடைய சட்டத்திட்டங்கள். இந்த மாதிரி நிறைய சபைகள் இப்படி செய்வாங்க. அந்த மாதிரி ஆளை அவங்கள ஃபுல்ஃபிட் விட மாட்டாங்க. உண்மையா இருக்கணும். அதாவது எதெல்லாம் நம்ம உண்மையா இருக்க முடியுமோ அதெல்லாம் நாம உண்மையா இருக்கணும். சரியா? இன்னும் ஒரு சில காரியங்களை நான் கொஞ்சம் சீக்கிரமா உங்களோடு ஒரு 25 நிமிஷத்துல இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் தாரசாரமா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. ஊசி போடும் போது என்ன செய்யும்? வலிக்கதான் செய்யும். அந்த ஊசி வலிச்சாதான் உள்ளுக்கு போயிட்டு வேலை செய்யும். சும்மா தடவி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இந்த சாட்சி வாழ்க்கையில ஒண்ணு சொல்றது சுருக்கமா, மத்தவங்க நம்ம பாக்குறாங்க இல்லையா, ரெண்டாவது காரியம். உங்களுக்கே தெரியும் நான் உண்மையா சாட்சியா வாழ்றேனா, உண்மையா வாழ்றேனா, நான் உண்மையா இருக்கிறேனா, இல்ல நடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கேனா. ஒருவேளை உங்க மனசு நீ உண்மையா இல்ல, நீ வேஷமா இருக்கிற, நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்க மனசு உங்களுக்கு சொல்லுன்னு சொன்னா, தயவு செய்து உங்களுடைய பழக்கங்களை மாற்றிக்கணும். இதுக்கு பரிசுத்த ஆவியாரெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அல்லது ஒரு ஊழியக்காரர் வந்து உங்க மேல கையை வச்சு, தலை மேல கையை வச்சு, மகனே மகளே ஆவில நிரம்பிய 4 வார்த்தை சொல்லி உங்களை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் நான் சேர்த்து சரியா இல்லையா, அதை மாத்தி கொள்ளணும். நம்ம தான் நம்மளை மாத்திக்கொள்ளணும். இதெல்லாம் என்கிட்ட தவறா இருக்குது வேண்டாம், இதெல்லாம் என்கிட்ட தவறா இருக்குது வேண்டாம். ஏன்னா மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க, முன்மாதிரியை பார்ப்பாங்க. நாம சாட்சியா இருந்தாதான் நம்முடைய நம்ம பேசுறத மத்தவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லைன்னா அந்த ஊழியம் கனி கொடுக்காது. நல்லா இருக்கணும்னு ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை, கத்திற்குள்ள வளரணும்னு ஆசை, உங்களை மாத்தி கொண்டாதானே முடியும். உங்களை மாத்தி கொள்ளாம எப்படி வளர போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு நீங்க மறைஞ்சிருக்க போறீங்க? இன்னொன்னு சொல்லிட்டா,
பொய்யா வாடுறவங்க ரொம்ப சின்னங்க கண்டுபிடிச்சிடலாம். பொய்யா வாடுறவங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய கனி ஆனது ஆவிக்குரிய கனி கவனிங்க, ஆவிக்குரிய கனி உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. ரெண்டாவது, ஏனோ தானமோ பொய்யா வாடுறவங்க வளரவே மாட்டாங்க. அது ஒண்ணு போதும், அது ஒண்ணு போதும். நீ வளர்றியா, உண்மையா இருக்கிறியா, எவ்வளவுக்கு உண்மையா இருக்குன்றத உங்க வாழ்க்கை உங்களை காட்டி கொடுத்து. ஆமாவா இல்லையா? ஹலோ, ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். நான்லாம் ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிருவேன். சரி, எப்படி? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிள்ளை படிக்குது. இந்த பிள்ளை நல்லா படிக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? இந்த பிள்ளை நல்லா படிக்குதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? பரீட்சையில தெரியும். இப்ப பரீட்சையா காமிக்கலன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? பரீட்சை காமிச்சா தெரியும். இந்த பிள்ளை பரீட்சையை காமிக்குது, ரிசல்ட்டை பாக்குறோம், ஓ நல்லா படிக்குது, நல்ல மார்க் எடுது. இப்ப பரீட்சை தாலே உங்ககிட்ட காமிக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, சரி, இங்க கவனிங்க. ஹலோ, எல்லாம் என்ன பாருங்க, பரீட்சை தாலே காமிக்கல எப்படி தெரியும்? ஒரு சோதனை தெரியும். அந்த பிள்ளை பரீட்சை தாள் கொடுத்தா தெரியும் படிக்குதா, நல்லா படிக்குதா இல்லையான்னு. பரீட்சை தாளே கொடுக்கலன்னா அந்த பிள்ளையோட செய்கையிலே கண்டுபிடிக்கலாம். அது சேர்ற நபர்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். யாரு கூட இந்த பிள்ளை சேருது, எப்படியாப்பட்ட பிள்ளைங்க இவங்க கூட இருக்கிறாங்க, எப்படி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அடுத்தது, இந்த பிள்ளை என்ன செய்யுது, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த செய்யறதை வச்சு அந்த பிள்ளையோட முன்னேற்றத்தை கணிக்க முடியுமா முடியாதா? ஹலோ சொல்லுங்க, கணிக்க முடியுமா முடியாதா? அதே போலதான் சபையில உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வச்சே நீங்க வளர்றீங்களா இல்லையான்னு கணிக்க முடியுமா முடியாதா? சிம்பிள். நீங்க 1000 கதை சொல்லலாம், நீங்க வளராததுக்கு 1000 கதை சொல்லலாம். That is no reason. அது காரணங்கள் இல்லை, நீங்க வளரல. ஆனா வளரணும், சாட்சி உள்ள நல்ல கிறிஸ்தவர்களா வளரணும். உங்களை நீங்களே கேட்கணும், நான் சாட்சியா வாழணும், நான் சாட்சியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி. நான் உங்ககிட்ட சொன்னேன்னு என்னமோ ஒரு தடவை என்னோட அக்கா என்னை கூப்பிட்டாங்க. என்னுடைய அக்கா என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. 2023 டிசம்பர் 2023 டிசம்பர்ல எங்க அக்கா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கடைசி அக்கா, அது ஜெயன் தேவோடைய மனைவி. அவங்க வரும்போது என்னை கூப்பிடும்போது எப்படி திரும்ப கூப்பிட்டாங்க, என்னை பவான் தான் சொல்லுவேன். எப்படி பவான் அப்படின்னு, பவான் நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா. நீ வரும்போது என் தம்பியா வரக்கூடாது, நீ வரும்போது என் தம்பியா வராது, நீ ஒரு தீர்க்கதரிசியா வர, ஒரு ஊழியக்காரனா வா, என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு சொல்லு அப்படின்னா. நான் அந்த வார்த்தையை யோசித்தேன். அவங்க என்னுடைய அக்கா, நான் தம்பி. ஐயா வீட்டுக்கு வா, வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா முடிச்சு. ஆனால் அவங்க என் பேரை சொல்லி நீ ஒரு ஊழியக்காரனா ஒரு தீர்க்கதரிசியா வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? நான் அவங்களுக்கு தம்பியா இருந்தாலும் அவங்க என்னை எப்படி பார்க்கறாங்க? என் மேல இருக்கிற ஒரு அபிஷேகத்தை, என் மேல இருக்கிற கிருபையை பார்க்கறாங்க. அதனால அவங்க அக்காவா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு என்னை எப்படி தான் கூப்பிடுறாங்க? ஒரு ஊழியக்காரனா கூப்பிடுறாங்க. இப்ப நான் சாட்சி இல்லாம இருந்தேன்னா எனக்கு அந்த கணம் கிடைச்சிருக்குமா?
சொந்த வீடா இருந்தாலும், என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும், அவங்க மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சி அவ்வளவு முக்கியம். ஓகே, சீக்கிரமா ஒன்று ஒரு சில காரியங்கள். தலைவர்கள், அதாவது தலைவர்கள் அப்படின்னு சொன்னா, லீடர்ஷிப் மீன்ஸ் சர்விங் அதர்ஸ். சரியா? சர்விங் லீடர், இட்ஸ் மீன்ஸ் சர்விங் அதர்ஸ், அதாவது சேவை செய்கிறவர்கள். மத்தேயு 20:26 வாசிங்க. மத்தேயு 20:26. சரி, உங்களில் எவனாவது பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் முதலாவது எப்படி இருக்கணுமா? பணிவிடைக்காரனா இருக்கணும். அப்ப தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா தலை வீங்கினவர்கள் அல்ல. சரியா? ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற பெரிய தலைவர் நான் அப்படி இல்லை. தலைவர்கள்னா எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மனம் என்ன தெரியுமா? சேவை செய்கிற ஒரு மனம் உள்ளவர்கள். சர்வ் அதர்ஸ். ஐயா, இந்த சர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வெறும் ஊழியத்துல மட்டும் இல்ல, சேர்ச்சில மட்டும் அல்ல. இந்த சேவை செய்கிற குணம் நம்ம சபையில மட்டுமல்ல, இது எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிற மக்கள் மத்தியிலே செயல்படுகிற ஒண்ணு. சேவை செய்கிற ஒரு குணம், உதவி செய்கிற குணம். அப்ப தலைவர்கள் முதலாவது உங்களுக்குள்ள ஒரு இருக்க வேண்டிய என்னன்னா, கர்த்தர் என்னை சேவை செய்வதற்காய் அல்லது வேலை செய்வதற்காய், தனக்கு வேலை செய்வதற்காய் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு. அதுதான் நமக்கு தாழ்மையை உண்டாகும். தாழ்மை, அந்த தாழ்மையை நமக்குள்ள கொண்டு வரும். எப்ப நான் சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கணும் என்ன இருக்கும் போது. எப்ப ஒரு ஆளு நான் தலைவர், நான் தலைவன், நான் பெரியவன், நான் எஜமான் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள தாழ்மை போயிடும். அவங்க எஜமானாவே இருக்க பார்ப்பாங்க, தலைவராகவே இருக்க பார்ப்பாங்க. They want to be somebody, they want to be a leader. அப்படி எல்லாம் மற்றவங்களாம் அவங்களதான் இது பண்ணுற மாதிரி நினைப்பாங்க. நோ, முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? தாழ்மை. இந்த தாழ்மை எப்ப வரும்னா, நாம சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. அப்ப என்ன சேவை? சபையில எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனையோ வேலைகள் இருக்கு. சபையில் இருந்து வெளியே செய்கிற எத்தனையோ ஊழியங்கள், வேலைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் யாரு தேவை? சபை வளர்வதற்கு. சபை வளரும் போது அதோடு கூட தலைவர்களும் சேர்ந்து வளரணும். சபைக்கு வெளியே இன்னும் எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. அப்ப சபையில போதுமான தலைவர்கள் இருந்தா தான் அந்த தலைவர்களை வெளியுள்ள ஊழியங்களுக்கு அனுப்பி, இந்த வெளியே எப்படியெல்லாம் ஊழியருக்கு அந்த ஊழியங்களை செய்யுங்கன்னு சொல்லி தலைவர்களை அனுப்ப முடியும். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல இப்போ வாழ்ற காலத்துல உண்மையாகவே ஊழியத்துக்கு ஆளை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிறவங்களும் இருக்கிற சபையில இருக்கிற நிறைய தலைவர்கள் கூட அவர்கள் எப்படிதான் இருக்கிறாங்க? சரியா ஒழுங்கான நல்ல சாட்சி பெற்ற ஒரு தலைவரா இருக்கிறத பார்க்கலாம். ஏதோ தலைவரா இருக்கிற அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாட்சி யார் தெரியுமா சொல்லணும்? பாஸ்டர் சொல்லணும். பாஸ்டர், இந்த பிரதர் என் சபையில சூப்பர், இந்த சிஸ்டர் என் சபையில சூப்பர், இந்த குடும்பம் எங்க சபையில சூப்பர் அப்படி சொல்லி பாஸ்டருடைய வாயினால இந்த வார்த்தையை பெறணும். நல்ல தலைவர்கள்
பாஸ்டர் ஒரு காரியம் சொல்றதுக்கு முன்பதாக முன்கூட்டி வந்து ஆயத்தமா இருந்து செய்யக்கூடியவர்கள். பாஸ்டர் சொல்லுங்க, ஏதாவது வேலை இருக்கா, பாஸ்டர் ஏதாவது செய்யணுமா, எங்கேயாவது போகணுமா, யாரையாவது எடுக்கணுமா, ஏதாவது பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்கக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம தான். நான் பார்த்தேன் இன்னைக்கு நேத்துல இருந்து அவர் கூட இருக்கிற போன் அடிச்சு ஐயா இதை செய்யுங்க, சிஸ்டர் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு, போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா வாலண்டரியா வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை. சிலருக்கு வாலண்டரியா எப்ப அப்படின்னா எப்படி தானா முன் வந்து செய்வாங்க தெரியுமா? அந்த ஊழியத்தை அவங்க கையில கொடுத்துடும். ஓகே, நீ தான் அந்த ஊழியத்துக்கு பொறுப்பு, இன்னிலிருந்து நீ ஊழியத்தை எடுத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க வாலண்டரியா வந்து நிற்பாங்க. ஏன்? என்னுடைய ஊழியம், என் ஊழியம், அதனால நான் என்ன செய்யணும், எல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு ஓடுவாங்க. ஆனா ஒரு சபையில இருக்கும்போது, ஒரு போதகர் கீழே இருக்கும்போது, அந்த போதகர் கீழே இருந்து சபையில ஆர்வமாய் ஊழியம் செய்கிற நபர்கள் எங்கே? ஆர்வமா உலகம் சுத்துவாங்க, ஆர்வமா வேலைக்கு போவாங்க, ஆர்வமா சம்பாதிப்பாங்க, ஆர்வமா சாப்பிட போவாங்க, ஆர்வமா நிகழ்ச்சிக்கு போவாங்க, ஆர்வமா படம் பார்க்க போவாங்க, ஆர்வமா மற்ற உலகக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் போகிற இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சபையில ஆர்வமாய் வந்து நிக்கிறவர்களை ரொம்ப 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 குறைவு பார்க்கறது. கேட்டா எல்லாத்துக்கும் வேலை அப்படின்ற ஒரு பதில் வரும். ஆனா அந்த ஆர்வத்தை பார்க்க முடியல, அந்த விசுவாசத்தை பார்க்க முடியல. அன்பின் சேவை, ஆண்டவருக்காக நான் சேவை செய்யறேன், அதுல முன்மாதிரியா வந்து நான் இருக்கணும்ன்ற அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியல. கொடுக்கணும், கட்டாயப்படுத்தணும், கூப்பிடணும். இந்த சேவை செய்வது உங்களுக்குள்ள என்ன வரணும்னா, சபை என்னுடையது, இந்த சபை என்னுடையது, இந்த ஊழியம் என்னுடையது, இந்த ஊழியக்கார் கர்த்தர் கொடுத்த ஊழியக்கார், இந்த சபையில இருக்கிற ஊழியங்கள்லாம் என்னுடையது. அந்த ஊழியத்துக்கு நான் தான் முன்னுக்கு வரணும், நான் தான் முன்னுக்கு இருந்து செய்யணும். ஐ வாண்ட் டு பி a good example for others அப்படின்ற ஒரு எண்ணம் முதலாவது தலைவர்களுக்கு வரும். I want to be a good example. 10ல் 1 11 இருக்கிறத பாக்கலாம். இந்த 10ல் 1 இருந்தா 9 உன்னை ஃபாலோ பண்ணும். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்றது? 10 பேர் இருக்காங்க பாச, அதுல நானும் ஒரு ஆள்னா ஒருத்த கூட உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன்னா எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருப்பீங்க. அந்த 10ல் நான் 1 இருப்பேன் அப்படின்னு சொன்னா 9 பேர் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். யார் அந்த நபரு? Who are that person? யார் அந்த நபர் சபையில? யார் அந்த நபர் தேவனுடைய ராஜ்யத்துல? யார் அந்த நபர் கர்த்தருடைய வேலை செய்வதில்? ஆர்வமா, வாஞ்சையா, ஆசையா ஆண்டவருடைய வேலையை செய்து ஓடி வரும். நான் ரசிக்கப்பட்ட காலம்லாம் ஒரு நாள் மணிக்கே வச்சு போய் தங்கிடுவேன். இத்தனைக்கும் அந்த காலத்துல இருந்து பைஸ்கார் மோட்டர் கிடையாது, காடி கிடையாது, பஸ் எடுத்து போவேன். கோலகுப்புல இருந்து தஞ்சமலத்துக்கு, அவருக்கெல்லாம் தெரியும், கோலகுப்புல இருந்து தஞ்சமலத்துக்கு பஸ் எடுத்து போவோம். ஒரு நாள் முன்னுக்கே போய் பாஸ்டரோடு கூட தங்கிடுவேன். பாஸ்டரோடு கூட அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் ஊழிட்டு போவோம். மறுநாள் காலையில சேர்ச்சில இருக்கும், ஆங்கில ஆராதனை கலந்து கொள்ளும். எங்களுடைய சாயந்தரம் தமிழ் சாயந்தரம் எல்லாம் போனவொடனே முதல் சேர்ச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி, நாக்கெல்லாம் அடுக்கி, பாத்ரூம் எல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்பேன். நாங்க இருப்போம் முன்னுக்கு. இன்னைக்கு எங்க இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதோ அத்தி புத்தாப்புல 1 2 அங்கங்க இருக்குது பாக்குறோம். நான் ரொம்ப ரொம்ப குறைவு. கடவுள் மேல இருக்கிற ஆர்வம் போயிடுச்சு. கடவுளை சேவிக்கணும், உண்மையா சேவிக்கணுன்ற ஆர்வம் இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு
ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அதை செய்யணும் என்ற அடிப்படையில தான் இருக்கிறாங்களே தவிர ஆர்வமா ஆசையா ஓடி ஓடி செய்வோம் அப்படின்றத இதுல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புறேன். யாரெல்லாம் ஆர்வமா கர்த்தருடைய வேலையை கேட்டோ அல்லது தேடியோ செய்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் முன்னு கொண்டு வைப்பார். அவர்கள் தான் முன்னோடியா இருப்பார்கள். ஏன்? உன் ஆர்வத்தை கர்த்தர் பார்க்கல, என் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கல. நாங்க பண்ண பிரயாசம் கர்த்தர் பார்த்து இப்படிலாம் நாங்க அடைஞ்சிருக்கிறோம். மோட்டர்ல ஸ்டேட்டா தாமானா இரவும் பகலுமா. அந்த நாங்க போன மாதிரி இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியல, நம்மளே பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் போவோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். இங்க போவோம், அங்க போவோம், போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு சுவிசேஷம் சொல்லுவோம், ஜெப கூட்டம் நடத்துவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆத்மாக்களை சந்திப்போம், அப்படிலாம் செஞ்சோம். இன்னைக்கு இந்த உலக காரியம் கிறிஸ்து பிள்ளைகளும் மேல் இருந்ததான கர்த்தருடைய வாஞ்சைய பின்னால தள்ளிருச்சு. உலகத்தை மட்டும் யாரெல்லாம் கர்த்தருடைய காரியத்துல சேவையில முன்னுக்கு வந்து நிக்கிறாங்களோ அவங்க நல்ல சேவகன். வருகிற காலத்துல அவங்க தான் அந்த சபைக்கு தலைவர்கள். அவங்களதான் கர்த்தர் சூஸ் பண்ணுவார். உண்மையா இருங்க. Be faithful. Be faithful. நான் இப்படிதான் பார்க்கிறேன். என்னுடைய பிரசங்கத்திலையும் நான் ஒன்று சொன்னேன். நீ சபைக்கு வர, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஒரு விசுவாசியா இருக்கிற, இன்ன வரைக்கும் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிற. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால நான் பாஸ் இருக்கேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, உன்னால சபைக்கு என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, உன்னால தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன பிரயோஜனம்? நாலாவது கேள்வி, உன்னால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. நீ வர சபைக்கு ஆராதனை பண்ற, மற்ற பிரகாரம் உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற. நீ சுயநலமா உனக்கு ஆதாயத்துக்கு மட்டும் வந்து கடவுளை ஆராதிச்சுட்டு போற. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? வேற எதுக்கு நீ பிரயோஜனமா இருக்கிற? எதுக்கு உனக்காக நான் ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க, ஒரு காரணம் சொல்லுங்க. நீ காணிக்கையும் போட மாட்டேன், தசமா போட மாட்டேன், ஒரு ஊழியம் செய்ய மாட்டேன், சபையில ஒரு இது கண்டுக்க மாட்டேன், வருவா போ. உனக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நியாயமா இல்லையா என் கேள்வி? நமக்கு பொதுவா ஒரு கடமை இருக்குது. பொதுவான கடமை என்னன்னா எல்லாருக்கும் ஜெபம் பண்றோம். எல்லாருக்கும் ஜெபம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது பொதுவான என் மேல விழுந்த ஒரு கடமை, நாங்க ஜெபம் பண்றோம். ஆனா நீ இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நீ வாழ்ற, ஒரு சுயநலமா வாழ்ற. என் கேள்வி என்ன, உனக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும்? நான் இப்படி கூட நினைக்கிறேன், அந்த மாதிரி விசுவாசிகளுக்கு ஜெபிக்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நீங்க பாத்துங்க, யூ டீல். நீங்க ஏதாவது ஒரு விதத்துல சபைக்கு ஆசீர்வாதமா, ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா, ஊழியக்கானுக்கு ஆசீர்வாதமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தா உன்னை பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கும். உனக்காக ஜெபிக்க தோணும், உன்னை ஆசீர்வதிக்க தோணும், உன்னை கனப்படுத்த தோணும், உன்னை விசாரிக்க தோணும். இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம உனக்கு என்னன்னு ஜெபம் பண்றது, உனக்கு என்னன்னு நேசிக்க முடியும்? அப்ப நம்ம எதுக்காவது பிரயோஜனமா இருக்கோம்? ஊழியம் செய்ய முடியலையா? பிரச்சனை இல்லை.
காணிக்கை தசமத்தில் உண்மையா இருக்கு. உனக்கு வேலை ஓய்வு இல்லை, ஃபுல்லாக இருக்க, அட்லீஸ்ட் காணிக்கை தசமத்தில் ஒரு ஒரு உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கு. இல்லை ஊழியக்காரனை கனப்படுத்து, ஊழியக்காரனுக்கு ஒரு காணிக்கை கொடு, ஊழியக்காரனை ஒரு கனப்படுத்து. இல்லை ஏதாவது முடிஞ்ச ஊழியத்தை செய், சபையில் ஏதாவது ஒரு ஊழியம் கொடுங்க பாஸ்டர், வெளியே ஏதாவது ஒரு ஊழியம் கொடுங்க பாஸ்டர், நான் ஏதாவது கர்த்தருக்கு செய்கிறேன், அதையாவது செய். சரி, அது இல்லையா, இல்லை ஆத்துமாக்களாவது போயிட்டு வெளியே ஆதாயப்படுத்தி ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். இப்படி செஞ்சாதான் உங்களை பார்க்கும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படி எதுக்குமே ஒத்து வராம வாடுற கிறிஸ்தவர்கள் அவங்கள பார்க்கும்போது உண்மையாவே மனசு கஷ்டமாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது உண்மையா கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க, எதுக்கும் ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும்னு தோணாது. ஆண்டவரே, நல்லா கவனிங்க, ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஏ இருக்கிறாரு. மிஸ்டர் ஏ வந்து நல்லா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாரு, இல்லை காணிக்க கொடுக்குறாரு, ஆத்மாதாயம் பண்றாரு, சபையில ஊழியம் செய்யறாரு. இவர் ஏ. மிஸ்டர் பி இருக்கிறாரு. மிஸ்டர் பி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஏ பி என்னுடைய விசுவாசிகள். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஜெபிக்க போறேன், ரெண்டு பேருக்கும் ஜெபிக்கணும். இப்ப ரெண்டு பேருக்கு ஜெபிக்கும் போது ஏக்கு நான் எப்படி ஜெபிப்பேன், பிக்கு எப்படி ஜெபிப்பேன்? ஏக்கு நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க, அவரை சுகத்தை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவரை பெருக பண்ணுங்க, இன்னும் வளரணும், இன்னும் கனி கொடுக்கணும், இன்னும் உடைய நாமத்தை மையப்படுத்த சொல்லி ஏக்கு அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? இப்ப பிக்கு ஜெபம் பண்ணுவோம். பிக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? இவர் ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்லாத ஆளா இருக்கிறாரு. இப்ப பிக்கு எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ராமா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? பிக்கு ஆண்டவரே தயவா இந்த மனுஷனை சந்திங்க, இவருடைய பொல்லாத வழியிலிருந்து விடுவீங்க, இவருடைய மனமாற செய்யுங்க, இந்த மனுஷனை ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமா எடுங்க, ஆண்டவரே நீர் ஆபத்திலிருந்து காப்பாத்துங்க, ஒரு தப்பு வைங்க. ஜெபம் வித்தியாசப்படுதா? உன்னை ஆசீர்வதிக்கிறோம், ஜெபத்துல கூட உன்னை ஆசீர்வதிக்க முடியலையே. Even prayer we cannot bless you. Then how you going to be blessed? நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்க போற? நான் சொல்றது சரியா இல்லையா? நீ மென்மேல ஆசீர்வதிக்கப்படணும்னா முத ஆசீர்வாதமா இரு சபையில, ஊழியத்துல, தேவனுடைய மனுஷன். அப்ப நீ மென்மேலுமா ஆசீர்வதிக்கப்படுவ. இல்லையா உனக்காக காலம் முழு கர்த்தர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே பாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் பொறுத்து பார்ப்பாரு. அப்புறம் ஒரு நாளைக்கு அவர் என்ன செஞ்சிருவாரு, அவருடைய வேலையை காமிச்சிருவாரு. சரி, இதோட நிறைய இருக்குது, இதோட முடிக்கிறேன். இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். இதெல்லாம் மனசுல இருந்து பேசின காரியங்கள், நோட்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். 1-2 கேள்வி ஏதாவது இருந்தா கேட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டு பாஸ்டர் கையில கொடுத்துட்றேன்.